என் பெயர் சா. அஷ்மிதா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயில்கின்றேன். இன்று நான் பேச வந்திருப்பது ஒரு சரித்திரத்தை பற்றி. ஆம், கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் திறந்து வைத்த ஒரு சரித்திர நாயகனை பற்றி. ஏழைகளின் பங்காளன் கருணாநிதி காமராசர் பற்றியே என் பேச்சு. தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற குரலுக்கு பொருந்திய காமராசர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவர் சிறு வயதிலேயே உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் முதலிய விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை நாட்டிற்காக சிறை சென்றுள்ளார். அன்னை சத்திர 1000 வைத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுதறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர் காமராஜர். முதலமைச்சராக பதவியேற்றதும் அவர் போட்ட முதல் கையெழுத்து மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை மீண்டும் திறக்கத்தான். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பதை குழந்தைகள் வயிற்றில் பசி இருந்தால் காதில் எப்படி பாடம் வேணும் என்பதை உணர்ந்த தாய் உள்ளம் கொண்ட தலைவர் கொண்டு வந்த திட்டம்தான் மதிய உணவு திட்டம். மேலும் 12000 புதிய பள்ளிகளை திறந்து இலவச கல்வி, கட்டாய கல்வி என பல திட்டங்களை உருவாக்கி கல்வி புரட்சி செய்தவர் நம் காமராஜர். அந்த மாமனிதரின் புகழ் இந்த பூமி உள்ளவரை நிலம் நிறுத்தி அவர் காட்டிய வழியை பயணிப்பதே நம் அவருக்கு செய்யும் மரியாதையாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.